நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சங்கீதம் 115 நம்ம எடுத்துக்கிடுவோம். சங்கீதம் 115 12 ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கேன், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் நினைச்சிருக்கேன், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன்னை நினைவா இருக்கிறேன். அது சமாதானத்துக்கு எதுவான நினைவு, அது சஞ்சலத்துக்கு எதுவான நினைவு இல்லை, சமாதானம். நான் உன்னை நினைச்சிருக்கிறது எப்படிப்பட்ட நினைவுனா சமாதானத்துக்கு எதுவான நினைவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. ஒருவேளை நம்ம பல நேரங்களில் நினைக்கலாம், அன்றே நான் உங்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சேன் ஏசப்பா, அவங்க என்ன மறந்துட்டாங்களே, அவங்களுக்காக எப்படிலாம் செஞ்சிச்சு, எப்படிலாம் உங்ககிட்ட நான் பரிந்து பேசுனேன், அப்படிலாம் சில நேரங்களில் நம்ம நினைப்போம். ஒருத்தரோட கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நினைச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம், உபவாசம் இருந்திருக்கலாம், அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி இருக்கலாம், அவங்களுக்காக நம்மளால செய்ய முடிந்த உதவிகளை செஞ்சிருக்கலாம். ஆனா அதை எல்லாம் இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கலாம், மறந்தும் போயிருக்கலாம். அது அப்படி மறந்து போயிருக்கும் போது நமக்குள்ளேயே, ஏன்னா நெகேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நெகேமியா சொல்றாரு, அந்த எஸ்ரேல் மரத்தை அவர் கட்டி எழுப்பும்போது சொல்றாரு, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் என்னை நினைத்தரணும். உள்ளதின் பிள்ளைகளாக நாம ஆண்டவரே நம்ம ஜீவிக்கிற பிள்ளைகளாக நடக்கிற நாம ஒருவேளை எல்லாரையும் நான் விசாரிச்சேனே, என்ன விசாரிக்க யாரும் இல்லையே, என்ன நினைத்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் யாரும் இல்லையே, என் காரியத்தை மேற்பட்டுக் கொள்ள யாரும் இல்லையே, என்ன முன்னிட்டு நடத்த யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, எஸ்தரோட புத்தகத்துல நமக்கு தெரியும், முருதைக்காயோட நன்மை, முருதைக்காய் ராஜாவுக்கு ஒரு நன்மை செஞ்சார். அந்த நன்மையை செய்துட்டு அந்த முருதைக்காயை அதை நினைச்சிட்டு இருந்தாரா இல்லைன்னு தெரியல, அவருக்கு செய்யும்படி அவர் கைக்கு நேரிட்ட நன்மை. அவர் காலையில் விழுந்த செய்தியை ராஜாவை கொலை செய்ய 2 பேர் யோசிக்கிறத எஸ்தர்கிட்ட சொல்றாரு, எஸ்தருக்கு தெரியப்படுத்துறாரு. அவருக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். எஸ்தருக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் கேள்விப்பட்டேமா, பார்த்துக்கோன்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. எஸ்தர் அதை முருதைக்காய் பேரால் அதை என்ன செய்யறாரு, ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அது ஞாபகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் முருதைக்காய்க்கு தெரியுமா தெரியாதா, எஸ்தருக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை தன் மனதுல வைத்திருந்தார். முருதைக்காய் செய்த நன்மை சரியான நேரத்துல நினைப்பூட்டப்படும்படி. ஒருவேளை நாம இன்னைக்கே நடந்துடணும், இப்பவே நடந்துடணும், நம்ம எதிர்பார்க்கிற காரியம் இன்னைக்கு இப்ப நடந்துட்டா நல்லதே நாம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்லவே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. சோ ஆண்டு நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. அந்த திராட்சை ரசத்தை பரிமாறதுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாதை போய் எசப்பட்டு சொல்றாங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு, ஸ்திரியே எனக்கு உனக்கு வேலை இன்னும் பரவாயில்ல, அவருடைய வேலை சில அப்படி சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த வேலை வந்துருச்சு. சிலருக்கு கொஞ்ச காலத்துல வரும், கொஞ்ச நேரம் கொஞ்ச நிமிஷத்துல வரும், சிலருக்கு கொஞ்சம் மணி நேரத்துல வரும், சில காரியங்கள் கொஞ்ச நாளுக்குள்ள வரும், சில காரியங்கள் கொஞ்சம் மாதங்கள் கழித்து வரும், சில காரியங்கள் கொஞ்சம் வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கும், சில காரியங்கள் அப்புறம் போல நம்ம அமைதியா காத்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கும். ஆனா எதுவானாலும் குறித்த நேரத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம மறக்கல, குறித்த காலத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த முருதைக்காய்க்கு கனம் பண்ணணும், அவன் செஞ்ச நன்மைக்கு கனம் பண்ணணும்ன்றது ராஜ நியமம். ஆனா அது செய்யப்படல. எப்போ அவனை தூக்குல போடணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு எதிரி வர்றானோ அந்த நேரம் எவன் தூக்குல போடணும்னு நினைச்சாலும் அவன் கையாலே கனம் பண்ணணும்ன்றது ஆண்டோடைய நோக்கம்ங்கிறதுனால அவன் வாயாலே அவனுக்கு என்ன கனம் பண்ணணுமோ அதை அவன் வாயாலே சொல்ல வச்சு அவனையே செய்ய வைக்கணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். சோ அந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இது முருதைக்காய்க்கும் தெரியுமா தெரியாதா, முருதைக்காய் அதை எதிர்பார்த்தாரா தெரியாது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத நன்மை கூட செய்ய நாம நம்ம
இந்த தரிசனத்தை நிறைவேற்றினா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே தேவன் இந்த நாள்ல அவர் நம்ம மறக்கல, நாம் செய்த நன்மைகளை மறக்கல, நம்ம குறித்த தரிசனத்தை அவர் மறந்து போகல, அதையும் அவர் நினைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல ஊழியத்தின் பாதையில ஆண்டு நமக்கு என்ன செய்வார்? உயர்வை கட்டளையிடுவார். பணியில தொழில அவர் நமக்கு என்ன செய்வார்? நிறைவான கிருபைகளை தந்து அநேகருக்கு நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ரூத்தோட காரியம் நமக்கு தெரியும். ரூத்தின் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூத்தோட காரியம், ரூத் அவரோட அந்நிய தேசத்துல அவளை யாருக்கும் தெரியாது, நகோமியும் தெரியக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, அந்த ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் போவாஸ் வந்து ரூத்திட்ட சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்தபோது நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, இவன் நமக்கு யார் தயவு செய்ய முடியும்? நம்ம பத்தி யாருக்கு தெரியும்? யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? நம்முடைய நிலைமை யாருக்கு தெரியும்? நம்ம தேசம் யாருக்கு தெரியும்? நம்ம செஞ்ச தியாகம் யாருக்கு தெரியும்? நம்ம இழந்தது யாருக்கு தெரியும்? யாரை போய் தெரிஞ்சவங்க போய் இன்னொருத்தர் சொல்லிடுவாங்களா? அவங்க சொன்னாங்களா அவங்க நம்மளை நம்பிடுவாங்களா? இப்படிலாம் என்ன செய்யுது? சில நேரம் நம்முடைய இறுதி அங்கலாய்க்கப்படுது. ஆண்டவரே, நான் செய்தது, விட்டது, வந்தது, இழந்தது, நான் வந்து இந்த ஜனத்துக்காக செய்தது எல்லாவற்றையும் படியுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் என்னத்தெல்லாம் இழந்தாரு, எந்தெந்த மாதிரி கஷ்டப்பட்டாருலாம் நமக்கு தெரியாது. அதை போல நாம கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ அவமானங்களை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆண்டவரே, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாரும் மறந்துருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் நினைவு இருக்கும். என்னோட காரியத்தை யாரு? நான் ஆண்டவர் போவா சொல்றாரு, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது, எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு. 3ஆவது அதிகாரத்துல சொல்றாரு 10ஆவது வசனத்துல, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, நான் மட்டும் இல்லைன்னா இந்த ஊரே நீ குணசாலிங்கிறத அறிந்து கொள்ளும் படிக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் நினைத்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டு சொல்றாரு இன்னொரு இடத்துல, ஏசாயத்துல சொல்றாரு, உன் இளவயதி பத்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டிருந்த போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? நினைச்சிருக்கேன். அதை நினைச்சு இந்த முதிர் வயதிலும் நான் உனக்கு நன்மை செய்வேன். ரூத் வந்து அந்த சிறிய வயதுல திருமணமாகி வந்த புதுசுல மாமியாருக்கு எவ்வளவு அடக்கமா இருந்தா, அடங்கி இருந்தா, அவளுக்காக அவ என்னெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாட்கள்ல என்ன செஞ்சிருக்காரு? இந்த போவாசா இருந்து கொண்டா. அந்த மாமியாருக்காக, உன் மாமியாருக்காக செய்தது, நீ அறியாத ஜனங்களிடத்துல வந்தது, எல்லாம் என்ன செய்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. சோ ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டும் இல்லை, ஒரு உலகத்துக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன செஞ்சுவாங்க? மறந்துடுவாங்க, சூழ்நிலைக்கு தக்க அவங்க மாறிடுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த ரூத்தை நினைச்சிருந்ததுனால அந்த போவாசல்களை தயவு கொடுத்தாரு. அந்த ஜனமாகிய ஊரால் அவர் குணசாலி என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் அவளை மேன்மைப்படுத்தினார். மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. அதே போல நம்முடைய மேன்மையை அவர் பெருக பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றப்படுவார். உங்களுக்கு வரப்படின எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள் நான் சொல்றாரு. அவர் அப்படி நம்ம என்ன செஞ்சிருக்காரு? நினைச்சிருக்காரு. அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நமக்கு நிறைவேற பண்ணுவார், நம்மை தேற்றுவார், நம்முடைய சமூகத்துல, நம்ம சமுதாயத்துல நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் நாம் குணசாலி என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து வருவார். அந்த போவாஸ் அந்த ரூத்துக்காக தன்னுடைய காரியங்களை மேற்கொண்டு கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தது செய்து அவளை மேன்மைப்படுத்தி வாழ்வடைய செய்தது போல கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி நம்மை வாழ்ந்திருக்கும்படி செய்து அவருக்காக இன்னும் அநேக ஆத்துமாக்களை பெற்றெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எந்த சூழலில் அவர் நம்மை மறந்து போக மாட்டார். நாம் செய்தவர்களையும் அவர் மறந்து போக மாட்டார்.
கொர்நேலியோட காலத்துல கொர்நேலியிட்ட வந்து தூதர்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஸோ நம்ம செய்த ஒரு ஆண்டவருக்காக அநேகருக்காக தியாகமா செய்த தான தர்மங்கள் உங்க பேருக்காக பெருமைக்காக செஞ்சிருந்தா அந்த நேரம் ஆண்டவர் பெருமைப்படுத்திருப்பாரு, பேர்த்திருப்பாரு, பெருமைப்படுத்திருப்பாரு, அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா தான தர்மங்கள் அப்படிங்கும் போது அது பேருக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ செய்வதில்லை. ஆண்டவருக்காக, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் தந்தது ஆண்டவருக்காக கொடுக்குறது. அது அவருடைய சந்நிதியில வந்து என்ன செஞ்சிருக்கு, எட்டி இருக்குதுன்னு சொன்னார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரும் அவருடைய குடும்பமும் திஷ்டாந்தமா இருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நினைச்சிருந்தாரு. அந்த கொர்நேலியை நினைத்த தேவன், அவருடைய தான தர்மங்களை நினைத்த தேவன் நம்மையும் நினைத்திருக்கிறார். நம்முடைய தான தர்மங்களை அவர் நினைத்திருக்கிறார். நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சந்நிதியை போய் எட்டி இருக்கு. அதற்கேற்ற பலனை சீசன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு ஏற்ற பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தான தர்மங்களை மறந்து போக இல்லை. அதே போல நம்முடைய குடும்பத்தை அவர் நினைச்சிட்டார். நோவாவே அவனுக்கு உண்டான எல்லாம் அவனோட அந்த வேலையில் இருந்த எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டிருந்தார், நினைவு கூர்ந்தார். ஏற்ற காலத்துல வேலைகள் புறப்பட பண்ணினார், ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அதே தேவன் நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் நினைத்திருக்கிறார். நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தொழில பெருக்கத்தை தருவார், பணியில உயர்வை தருவார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய திருமண காரியமா இருக்கலாம், குழந்தை பேரின் காரியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் நம்மை நினைத்து நோவாவை பெருக பண்ண தேவன், உடன்படிக்கை செய்து ஆசீர்வதித்த தேவன், நம்மோடு உடன்படிக்கை செய்து ஆசீர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார். அவர் பெருக பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலா அவர் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 15:2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு அவங்களை முன்னேறி போக விடாம வந்து வழிமறைத்த செய்கையை நான் என் மனசுல வச்சிருக்கேன். இப்போது நீ போய் அமலேக்கை மனநிறுத்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தித்து. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் அவருடைய ஜனம், அவர் நேசிச்ச பிள்ளைங்க, அவர் தெரிந்து கொண்ட ஜனம், அந்த ஜனத்தை அவரே தேடி போய் அவரே அழைத்து எகிப்தில இருந்து கானானை நோக்கி நடத்தி வரும்போது அவங்க முன்னேறி செல்லக்கூடாதுன்னு சொல்லி அமலேக்கு போய் வழிமறிச்சான். அந்த வழிமறிச்சது இஸ்ரவேல் பிரயாணப்பட்டு வந்த நாட்கள். ஆண்டவர் இப்போ மனதுல வச்சிருக்கேன்னு சொல்றது சவுலோட நாட்கள்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து நியாயாதிபதிகள் நாட்கள் முடிஞ்சு ராஜாக்கள் காலம் வரும்போது சவுல ராஜாவா தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சித்தத்தின்படி சவுல தேர்ந்தெடுத்த சவுல அமலேக்க நிறுவனமாவது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் அமலேக்கு வழிமறித்த செய்தியை நான் மனசுல வச்சிருக்கேன், நீ போய் என்ன செய்யணும், அவனை கொண்டு நிறுவனமாக்கு, உண்மையும் உயிரோட வைக்காத. பாருங்க, அவருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டு எழுப்பி முன்னேறி செல்லும் போது யார் ஒருத்தர் அவங்கள முன்னேற விடாம மடங்கடிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அவங்கள செயல்பட விடாம தடை செய்யறாங்களோ, யார்